ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேட்டர் பராக். இன்றைக்கி நாங்கள் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சோம். சப்பாத்தி கூட சிம்பிளாக தான் இருக்கும். நியூ கம்மர்ஸ்க்கு, சமையல் தெரியாதவங்களுக்கு, சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி என்னக்கா வாங்கி செஞ்சால் சிம்பிளாக சாப்பிட்டு போயிட்டு கம்முன்னு படுத்து தூங்கிடலாம். ஸோ இப்போ நைட் டியூட்டியில் இருக்கோம். காலையில் போனால் சாப்பிட்ணும், என்ன பண்ணணும்னு இந்த மாதிரி சிம்பிளாக கடற்கரை எடுத்து பண்ணு சாப்பிட்டு கம்மு தூங்கிடலாம். இந்த மாதிரி எவ்வளோ வெளிநாட்டில் இருப்பீங்க, ஹாஸ்பிட்டல் டியூட்டியில் ஒர்க் பண்ணுவீங்க, இல்லை வேறு நாட்டி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுவீங்க, பேஸ்டர்ஸ் மாதிரி இருப்போம். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், சிம்பிளாக இருக்கும். குக்கிங் தெரியாதவங்க இந்த மாதிரி பண்ணி ஏதோ சாப்பிட்டு தூங்கினால்தான் தான். டேஸ்ட்டெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆனால் நாங்கள் பண்ணது நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் இப்போ டேஸ்ட் வீடியோ இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோ பாருங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஸோ பன்னீர் எடுத்து தண்ணியில் ஒரு கட்டிக்கிட்டே இருந்துச்சு. மீன்ஸ் ஃப்ரீசரில் வச்சுட்டோம். கட்டியாக இருந்தது கொஞ்சம் தண்ணியில் போட்டு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சைடில் இந்த பச்சை பட்டாணி அதை கொஞ்சம் ஊற வச்சோம். வச்சுட்டு அப்புறம் இந்த கடாயில் போட்டான் பாருங்கள். தண்ணியாக போயிட்டு இவ்வளோ போயிட்டு ஒரு வீட்டு நான் சொல்லிட்டு தண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க திருப்பி போட்டு ஏதோ கடையில் போட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க போல் பன்னீர். பாருங்கள், சிம்பிளாக தான் இருக்கும். எல்லாம் பன்னீரும் போடுறோம். ஒரு பக்கம் வெங்காயத்தை எடுத்து ஒரு 4 வெங்காயம் எடுத்து நல்லா அழகாக கட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் வெங்காயம் தான் முக்கியம் இல்லை. சிம்பிளாக பேச்சுலர் லைஃப்பில் வாழ்கிறவங்களாம் இது பண்ணிக்கலாம். ஸோ பண்ணி ஒரு பக்கம் அப்படியே அதை இது பண்ணணும். நல்லா பண்ணிட்டு பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு வெங்காயம் கட் பண்ணியாச்சு. பச்சை கட் பண்ணிட்டு ஒரு பக்கம் பூண்டு வேணும். அழகாக கட் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் கொஞ்சம் குக்கிங் தெரியாதவங்க, புதுசாக குக்கிங் வரவங்க அவங்க பண்ணலாம். சிம்பிளாக தனியாக வெளிநாட்டில் தனியாக இருக்கவங்க பண்ணலாம். ஒரு தக்காளி, 3 வெங்காயம், 4 வெங்காயம் போட்டோம். 4 பச்சை மிளகா, பூண்டு போட்டு இங்கே நம்ம காசும் பார்க்கணும். ஒன்று காஸ்ட்லி. அதுக்கு தகுந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டணும். லைஃப் தான். நம்ம வீட்டில் நம்ம விதவிதமாக சாப்பிட்லாம். அம்மா சமைச்சு கொடுப்பாங்க, பொண்டாட்டி சமைச்சு கொடுப்பாங்க, விதவிதமாக நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக சூப்பராக. ஆனால் இங்கே அப்படி இல்லையே. டேஸ்ட்டெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம வயிறு நடந்துச்சா அதுதான் பார்க்கணுங்க. டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா உங்கள் லக்கு, வரலன்னா உங்கள் பேட் லக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆனால் செய்கிறத கரெக்டாக எப்படி செய்யணுமோ செய்கிறோம். பார்ப்போம். ஸோ அதுவும் கொஞ்சம் இதாகிடுச்சு. கொஞ்சம் சொல்லலாம். இவர் தான் அந்த குக்கு, ராஜஸ்தான். அவர் தான் குக்கு. ஸோ பூண்டு ரெடி ஆச்சு, வெங்காயம் ரெடி ஆச்சு, பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் எடுத்து ஸோ பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. மீன்ஸ் அதை இதே போல் தூக்கி கடையில் போட வேண்டியதான். எங்கள் வீட்டில் பன்னீர் எப்படி செஞ்சு சாப்பிடுறது இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஸோ ஓகே, ஏதோ ஸோ இப்போ அந்த எண்ணெயில் பச்சை மிளகா போட்டு பட்ட அப்புறம் அந்த வெங்காயத்தையும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும் போல் வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் போடணும். ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போட்டாச்சு, என்ன பண்ண கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். வதக்கி
வெங்காயத்தையும் போட்டு அது நல்லா வதக்கணும். எவ்வளோ நல்லா வெங்காயம் இதாகுதோ அவ்வளோ நல்லது. ஸோ வெங்காயத்தை நல்லா பாயில் போட்டு பச்சை மிளகா போட்டாச்சு, தக்காளியும் போட்டாச்சு. ஓரளவுக்கு ஒதுக்கிட்டு லைட்டாக உப்பு சால்ட்டு. இன்னைக்கு ஒரு புளி பன்னீரை போடணும். அப்புறமேட்டு நல்லா பாயில் ஆகணும். இது நல்லா வரைக்கும் அப்புறம் அரைக்கணும். நல்லா இருந்த கேப்பில் சைடில் சப்பாத்தி. ஹிந்திக்காரங்கெல்லாம் சப்பாத்தி போடுவோம். அது உங்களுக்கு தெரியும் சப்பாத்தி எப்படி பண்ணணும். சும்மா நான் அதை வீடியோ போட்டு எடுக்கிறேன். ஸோ இப்படி தான் இங்கே இருக்க நிலமை சொல்கிறேன். அதனால் அது வீடியோவை எடுத்து போடுறேன். சரி ஒரு வீடியோ எடுத்து ஷேர் பண்ண சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து போடுறோம். ஒரு 6 சப்பாத்தி போடுற மாதிரி பிளான். 9 சப்பாத்தி ஆளுக்கு 3 சப்பாத்தி சாப்பிடுவோம் சொல்லிட்டு 9 சப்பாத்தி வர மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவுனா வச்சுட்டு நைட்டு போடலாம் சொல்லிட்டு 9 சப்பாத்தி மட்டும் இப்போ போடுற பிளான். எவ்வளோ வந்து பார்ப்போம் மாவு. சுந்துச்சு அதை தண்ணியை ஊற்றி மாவு பிசைய வேண்டியதான். சப்பாத்தி தேவையான மாவை போட்டு தண்ணி ஊற்றி பிசைய ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த ராஜஸ்தான் குக்கு. அதில் கொஞ்சம் உப்பு போடுறாரு. ஸோ அதை அந்த வெங்காயத்துக்கெல்லாம் வதக்கணும். அது நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சிடலாம் சொல்லிட்டு மிக்சியில் போடுறோம். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த ஆயிலில் ஊற்றிட்டு இப்போ வந்து நல்லா அரைச்சோம்ல அது கொஞ்சம் எனக்கு இந்த இது கொஞ்சம் தான் 3 பேர் தான் சாப்பிட போகிறோம். ஒரே ஒரு வத்தல் போட்டு அந்த இலையை போட்டு அப்புறம் அதில் மசாலா மஞ்சத்தூள் கரம் மசாலா எல்லாம் ஒரு ஸ்பூன் இவ்வளோ தேவையான ஸ்பூன் வந்து போட்டு ஸோ நல்லா அதை கேஸ்னு வெளியே எடுத்துட்டு நல்லா கொதிக்கிறான், பாயில் பண்ணுறான். அது மாதிரி ஆகுது. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோன்னு நினைக்கிறேன். தண்ணி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் அந்த அரைச்ச அந்த வெங்காயம் தக்காளியை தான் அதை தூக்கி அதில் போட்டுவிட்டு
அப்படி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்குது. இப்போ அந்த பட்டாணி ஓடுவான்னு நினைக்கிறேன். அந்த ஊற வச்ச பச்சை பட்டாணி தூக்கி போட்டு நல்லா பட்டாணி நல்லா அது நல்லா கொதிக்க வச்சு அந்த பன்னீரை தூக்கி அதில் போட்டு நல்லா கொஞ்சம் நான் கொதிக்கும். நல்லா கொதிக்குது. அதுதான் ரெடி. அது ஒரு பக்கம் வச்சுட்டு சப்பாத்தி போட்டு ஆரம்பிச்சாச்சு. சப்பாத்தி ஊற்றமாடா வீடியோ போடுவேன் நத்திங் பண்ணுங்க, சும்மா போட வேண்டியதுதான். பாருங்கள், நம்ம ஊர்லெலாம் கல் இருக்கும், சப்பாத்தி கட்டை இருக்கும். இங்கே கட்டை இல்லை, டைல்ஸு கல்லை வச்சுக்கிட்டு அதுதான் இங்கே சப்பாத்தி ஊற்றுருக்கு. ஸோ இதுதான் எங்கள் வாழ்க்கை. இப்படி கட்டை வாங்கினா வாங்கிக்கலாம், கடையில் இருக்குது எல்லாமே. பட் நாங்கள் இதை வச்சாச்சு. ஓகே. ஸோ அதிவேக ஸ்பீடில் அவர் விட்டுறாரு. போட்டு சப்பாத்தி தான் அதே போடுறோம். ஸோ வீட்டில் சுடுற சப்பாத்தி கிடையாது. வீட்டில் சுடுற சப்பாத்தி ரவுண்டாக அழகாக டிசைனாக சூப்பராக இருக்கும். இது நம்ம சுடுற சப்பாத்தி தானே, எப்படினாலும் சாப்பிடாம போகிறோம், ரவுண்டு தான் சாப்பிடணும்னு. ஸோ சப்பாத்தி வித் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி ஒரு பக்கம் ஊற்றியாச்சு, ஒரு பக்கம் மும்முரமாக பண்ணிட்டுருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ பன்னீர் மசாலாவும் சப்பாத்தியும் ரெடி. இதை தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே பாய்.